வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அகத்தாய்வு எனும் அற்புதம். நம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். அதில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தாய்வு. இப்போ நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது நமக்கு ஒரு விளைவுகள் வரும்போது, இந்த மாதிரி நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ, இதை மாற்றியிருக்கலாமோ, இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கக்கூடாதோ, இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நிறைய விஷயங்களை ஒரு விளைவு வரும்போது யோசிப்போம். ஆனால் அதே சூழ்நிலை திரும்ப வர்றப்ப அதே செயல்களைத்தான் மீண்டும் மீண்டும் செய்வோம். அதனால் நமக்கு என்ன வரும்னா, அதே மாதிரியான விளைவுகள் தானே மீண்டும் மீண்டும் வரும். இப்போ இதை எவ்வாறு நம்ம மாற்றிக்கொள்கிறது அப்படின்னா, நிறைய புக்ஸ் படிப்போம், நிறைய ஸ்பீச் எல்லாம் கேட்போம். ஆனால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, மாற மாட்டோம். ஏன் அப்படின்னா, மனித மனம் ஒரு விசித்திரமானது. எல்லாம் ஒன்று நினைப்போம், பட் அது நிறைய விஷயங்களை காதலையும் கேட்போம். இதை செய்யணும் அப்படின்னு நினைப்போம், பட் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுக்குத்தான் நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு அப்படிங்கிற ஒன்று கொடுத்தாங்க. இப்போ இந்த அகத்தாய்வு அப்படிங்கிறதுனா, டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி செல்லு பார்த்துட்டு இல்லை, மொபைல் ஃபோன் பார்க்குறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை, எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு பெட்டில் தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அப்படியே நம்ம மனசை ரிவைண்ட் பண்ணணும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேன், சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினச்சோம், லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். உடனே இனிமேல் நாளையிலேருந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணும், அந்த விளக்கங்கள்லாம் தேவையில்லை. அந்த மாதிரியான நான் நாளையிலேருந்து உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்குவோம் இல்லையா, நாளையிலேருந்து சீக்கிரம் எழுந்திரிச்சோம், அதெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் ரிவைண்ட் பண்ணுறோம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கன்னு நினச்சோம், லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட் உடற்பயிற்சி செய்யணும்னு நினச்சோம், ஆனால் செய்யலை. உடனே மனசு என்ன பண்ணும், நாளையிலேருந்து நான் உடற்பயிற்சியை சரியாக செய்வேன். உங்களுக்கு இங்கே விளக்கங்களோ இல்லை உறுதிமொழிகளோ இங்கே தேவையில்லை. ஏன் உடற்பயிற்சி செய்யலைனா, எனக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி விளக்கமோ இல்லை நான் நாளையிலேருந்து சரியாக செய்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியெல்லாம் தேவையில்லை. உடற்பயிற்சி பண்ணலை. அடுத்து காலை உணவு. நான் காலை உணவு ஒரு சத்தான உணவாக, எனது உடலுக்கு தகுந்த, என் உடம்புக்கும் உழைப்புக்கும் தகுந்த உணவாக எடுத்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஆசையின் காரணமாக, பழக்கத்தின் காரணமாக ஒரு சத்தில்லாத உணவை எடுத்துக்கொண்டேன். மீண்டும் மனது என்ன ஆரம்பிக்கும், நாளையிலிருந்து வேண்டாம், சாப்பிட்டேன் அவ்வளோதான். குழந்தைகளிடம் கோவப்பட்டுட்டேன் இன்னைக்கு நிறையா. ஓகே, நாளையிலிருந்து அந்த கதையே வேண்டாம். என்னென்ன பண்ணோம், குழந்தையிடம் கோவப்பட்டுட்டேன், தினத்தை தவிர்க்கவில்லை, எதிர்த்த பார்க்கவங்ககிட்ட நான் சண்டை போட்டுட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். இன்னைக்கு நான் சண்டை போட்டுட்டேன், அவ்வளோதான். இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரிவைண்ட் பண்ணிவிட்டு நாம் தூங்க போயிடுறோம். அப்போ அடுத்த நாள் கண்டிப்பாக எழுந்திருப்போம். எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே, இப்போ 5 o'clock எழுந்திரிக்க நினச்சோன்னா, முதல் நாள் 6க்கு எழுந்திருப்போம். இன்றைக்கி ஒரு 5:45க்கு எழுந்தாலே நமக்கு ஒரு சிறிய சந்தோஷம். நேற்றையை விட இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஓகே, அப்போ மனசு என்ன சொல்லுவோன்னா, எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணுவோம். கொஞ்சம் தான் பண்ணுவோம், உடனே நமக்கான சோம்பேறித்தனம் வரும் இல்லையா. ஒரு மொபைலில் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, அப்புறம் அதை பார்த்து உட்காந்து அப்படியே நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி சத்தான உணவு சாப்பிடணும்னு ஏதோ ஒன்று எடுப்போம், அதுக்கப்புறம் பழக்கத்தின் காரணமாக என்ன பண்ணுவோம், அதே பழைய உணவே சாப்பிட்டுடுவோம். ஆனால் அந்த சத்தான உணவை கொஞ்சம் எடுத்திருப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம அகத்தாய்வு பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நேற்றையை விட இன்றைக்கி ஒரு சிறு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது என்ன இருக்குது, ஒரு சிறிய அளவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்போ நமக்கு நாம் என்ன பண்ணிக்குவோம், அப்ரிஷியேட் பண்ணிக்குவோம். நேற்றையை விட இன்றைக்கி நல்லா இருந்தது இல்லையா. அடுத்து இப்படி ஒவ்வொரு நாளும் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நினைக்கிற செயல்கள்
ஆள் மனதுக்கு டைரெக்டாக போய் பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். அப்போ அடுத்த நாள் அந்த சூழ்நிலை வரும் பொழுது கண்டிப்பாக நேற்றைய விட ஒரே நாளில் நம்ம மகானாகி விட முடியாது. நேற்றைய விட ஒரு சிறிதளவு முன்னேற்றம் காணப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சிறு 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 அளவு முன்னேற்றம் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாள் 1% இம்ப்ரூவ் ஆனால் போதும், 100 நாளையில் 100% இம்ப்ரூவ் ஆகிடும். அதே மாதிரி சிறிது நாட்கள் கழிக்கும் போது நம்ம என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்த உடனே நாமே நம்மளை நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே குட், நான் சரியாகத்தான் இருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே மற்றவங்க நம்மளை பாராட்டினாலும் நம்ம மனசு அதை ஏற்றுக்காது. ஏன் தெரியுமா, நமக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் அந்த அளவுக்கு இவங்க பாராட்டுற அளவுக்கு இல்லையே, ஆனால் கூட அதை வெளியே ஒத்துக்கவும் மாட்டோம். வெளியே ஒத்துக்காம ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவோம். உள்ளே அந்த மனசு அதை மனசாட்சி ஒத்துக்காது, நீ ஒன்றும் பெரிய செயல்களை செய்யலை அப்படின்னு. அதே மாதிரி யாரும் நம்மளை குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவுமே என்ன பண்ணுவோம், நமக்கு கோபம் வரும், வெளியே சண்டை போடுவோம். அந்த குறையும் மனசு என்ன பண்ணும், ஆமாம் சரிதானே அப்படின்னு மனசாட்சி சொல்லும்போது மனசு மற்றவங்க அப்படி இல்லையா, இவங்க இப்படி இல்லையா, ஏதோ ஒரு காரணங்களை கூறி நாம சமாதானப்படுத்திக்குவோம். அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், மற்றவங்களுடைய பாராட்டுகளுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். யாராவது குறை சொல்லும்போது கோபம் வரும், அப்படியே பாராட்டினா கூட மனசாட்சி ஏற்றுக்காது, குறை சொன்னால் மனசு ஏற்றுக்காது இல்லையா. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில போராடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த அகத்தாய்வு செய்ய செய்ய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக வரும் இல்லையா. ஒரு நாள் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவோம். அப்போ இன்னைக்கு அதிகாலை எழுந்திரிச்சிட்டோம், உடற்பயிற்சி பண்ணிட்டோம், சத்தான உணவு சாப்பிட்டுட்டேன், குழந்தைகளிடம் நான் கோபப்படவில்லை, என்னுடைய வேலையை சரியாக பண்ணிட்டேன். அப்போ ஒவ்வொன்றும் பண்ணும்போது நமக்கு இந்த அகத்தாய்வின் காரணமாக ஒரு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய எந்த செயலுமே தவறான செயல்களாக இருக்காது. விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயல் செய்ய செய்ய அந்த செயல் மிக அருமையாக இருக்கும். அப்போ செயலுக்கேற்ற விளைவு உண்டு இல்லையா, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த செயலுக்கேற்ற விளைவு வரும். ஏன்னா நம்ம செய்கிறதெல்லாம் நல்ல செயல்கள் இல்லையா, கண்டிப்பாக நல்ல விளைவுகள் வரும். ஓகே, அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நம்மளுடைய அந்த வைப்ரேஷனால் பக்கத்தில் உள்ளவங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறோம், யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. சுவாமிஜி அடிக்கடி சொல்கிற வார்த்தை, எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளை நாமளே குறைகளையும் நாமளே சொல்லிக்கிறோம், நிறைகளும் நமக்கு தெரியுதுங்கும் போது மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இல்லை இல்லையா. அப்போ எதையுமே யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டோம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வோடு செய்வோம். அப்போ அந்த விளைவுகள் சரியாக இருக்கும், நம்மளுடைய நிகழ்காலம் சரியாக இருக்கும், நமக்கு வரக்கூடிய விளைவுகள் செயல்கள் நல்லதாக இருக்கிறதுனால விளைவுகளும் நல்லதாக இருக்கும். அப்போ நம்ம எதிர்காலமும் நன்றாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.